கார் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கு, கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. கார்ல வர்றது நல்லதுதான். யார் கார் வாங்கலாம்? மாதம் குறைந்தபட்சம் 40,000 வருமானம் உள்ளவர்கள் தான் என்ன வாங்கலாம்? கார் வாங்கலாம். ஏன்னா ஒரு மாருதி, குறைந்த மாருதி ஆல்டோ வாங்கினா 5 லட்சம் கொடுக்கணும். 5 லட்சம் நீங்க கொடுத்தாதான் ஒரு மாருதி கார் வாங்க முடியும். அதே கார் பழசு வாங்கினா 2 லட்சத்துக்கு வாங்கலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு புது கார் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 5 லட்சம் 4 லட்சம் ரூபாய் முதல்ல கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் நீங்க முன்பணம் கட்டணும். அதுக்கு பிறகு மாசம் மாசம் பெட்ரோல் போடணும், இன்சூரன்ஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா? 7,71,000 ரூபாய் ஆகும் ஒரு புது கார் வாங்கினா. நம்ம நினைக்கிற கார் வாங்கிட்டா அப்படியே ஓட்டிட்டு போலான்னு. கார் வாங்கினவங்களுக்கு, வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். சரி, பரவாயில்ல, நம்ம 2 லட்சத்துக்கு பழைய கார் வாங்கிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு? 2 லட்சத்துக்கான 2 லட்சத்துக்கு நீங்கள் வாங்கும்போது என்ன நடக்கும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு டாக்ஸ் 1000 ரூபாயாவது கட்டணும், இன்சூரன்ஸ் ஒரு 3000 ரூபாய் கட்டணும், பெட்ரோல் ஒரு மாசத்துக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணணும், சர்வீஸ் ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு நீங்க 20,000 ரூபாய் செலவு பண்ணணும். எவ்வளவு செலவு பண்ணணும்? 20,000 ரூபாய். அப்படின்னா மாசத்துக்கு குறைஞ்சபட்சம், குறைஞ்ச ரேட்டு 2 லட்சத்துக்கு வாங்கினா நீங்க 40-50க்கெல்லாம் கார் வாங்கினீங்க, முடிஞ்சு போயிருவீங்க. அது உங்களை தினம் ஒர்க் ஷாப்ல தான் நிற்கும். அது செலவு பண்ண வைக்கும், ரொம்ப செலவு வைக்கும். ஒரு 2 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் செலவாகும். தோராயமாக 2,000 ரூபாய் செலவாகும். 5 வருஷம் கழிச்சு அந்த வண்டி எவ்வளவுக்கு விற்கலாம்னா ஒரு 50,000, ஒரு 30,000த்துக்கு தான் விற்க முடியும். அப்போ மொத்த நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? 2,75,000 ரூபாய் நஷ்டம். 5 வருஷத்துல ஒரு கார் வச்சிருக்கிறவங்களுக்கு 2,75,000 ரூபாய் நஷ்டம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யலாம்? ராஜா மாதிரி போலாம் கால் டாக்ஸில. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி வண்டி வச்சிருக்கிறெல்லாம் லாபத்துக்காக இல்ல, வசதிக்காக. அவங்கவுங்க சொந்த வண்டி வாங்குறது எதுக்கான? வசதிக்காக. நினைச்ச நேரம் போலாம், நினைச்ச நேரம் இடத்துல நிறுத்தலாம், நினைச்ச நாள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கால்குலேஷன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸி ரொம்ப கம்மி. அப்ப கொடுக்கறது உங்களுக்கு பெருசா தோணும். ஆனா நீங்க முதல்ல நீங்க என்ன போடல? முதல் போடல, பெட்ரோல் போடல, டாக்ஸ் கட்டல, மெயின்டெனன்ஸ் பண்ணல. நீங்க கோயம்புத்தூர் போறதுக்கு 700 ரூபாய் கொடுத்தா ராஜா மாதிரி கோயம்புத்தூர்ல போய் செய்யலாம், இறங்கிடலாம். அல்லேலூயா. கணக்கு பாருங்க, செல்லும் செலவை கணக்கு பாருங்க. இதுக்கு நீங்க ஒரு கார் வாங்கிட்டா கார் நிறுத்துற மாதிரி வீடு பார்க்கணும், போர்ட்டிகோ உள்ள வீடு கட்டணும். ரோட்ல எல்லாம் இப்ப எல்லாம் புதுசா சட்டம் வந்துருச்சு தெரியுமா? உங்களுக்கு ரோட்ல எல்லாம் கார் நிறுத்தினாலும் நீங்க ரோட்டுக்கு வாடகை கட்டணுமா? ரோட்ல எல்லாம் வண்டி நிறுத்த முடியாது. அப்ப நீங்க அது மாதிரியான வீடு, வாடகை வீடுன்னா போர்ட்டிகோ இருக்கிற வீடு வாடகை பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கன்னு சொல்றேன். சரியா? தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. கார் வாங்குறதுக்கு முன்ன நீங்க எல்லாரும் கார்ல வந்தா எனக்கு சந்தோஷம் தான். சச்ச சுத்தி கார் நிக்குது, எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த கார்ல பெட்ரோல் போட்டுருக்கு நீங்க என்ன பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. செகண்ட்ஸ் வாங்க, புதுசு வாங்க. நீங்க இப்போ என்னுடைய மொபைல் ஒர்க் ஆகாம போயிருச்சு. ஒரு 2 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் 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 தேடி தேடி ஆன்லைன்ல தேடுனா, அல்ல கடையில போய் தேடுனா 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு தான் ஓரளவுக்கு நல்ல மாடல் இருக்கு. நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் தெரியுமா? 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன். வெறும் 12,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கினேன். அது ஓடத்தான் செய்யுது, நல்லா தான் ஓடுது. அது ஒரு 3-4 வருஷத்துக்கு ஓடும். நான் முதல்ல வாங்கினேன், ஒரு 5 வருஷம் ஓடிச்சு. இப்போ ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். 12,000 ரூபாய் மொபைல்லையும் கிருஷ்ணா என்ன செய்யறாளோ அதை நான் செய்வேன். 20,000 ரூபாய்க்கும் அவன் என்ன செய்யறாளோ அதை நான் செய்வேன். ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன் வாங்கணும்? யோசித்து பாருங்க, யோசித்து வாங்க. ஒவ்வொரு வேஸ்ட் உபயோகமா ஒரு காரியத்துக்கு செலவு பண்றோம்னா அது ஓகே. ஆனா அனாவசியமா இப்ப நம்ம பையங்களுக்கு என்ன, பைக் வாங்கினா நல்லதுதான். ஒரு பையனுக்கு ஒரு பைக் இல்லைன்னா அவன் பையனே கிடையாது அப்படிங்கிற நாள் வந்துருச்சு. ஆனா புல்லட் வேணும்னு நினைக்கிறான் பாருங்க, 350cc புல்லட் பைக் அப்படின்னு நினைக்கிறான்ல. இதுதான் ஆசை. புல்லட்ல போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆசை. தேவைக்கு வாங்குங்க, தேவைக்கு எல்லாமே வாங்குங்க. உங்களால முடிஞ்சா வாங்க. கணக்கு பாருங்க, முதல்ல கணக்கு பாருங்க, கணக்கு பார்த்து செய்யுங்க.
வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஏசி வாங்கினோம். நாங்களும் 2-3 தடவை சர்வீஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை ஓடவே இல்லை. சர்வீஸ் பண்றவன் வந்தான், வந்து பார்த்துட்டு இதுக்கு ஸ்பேரே கிடைக்காது, 15 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, இதுக்கு ஸ்பேரே கிடைக்காதுன்ட்டு கம்பெனிக்காரனே போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் எதுக்கு செலவு பண்றோம், எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கணக்கு பார்க்காம செய்யாதீங்க. வேஸ்டான காரியத்துக்கு செலவு பண்ணாதீங்க. சில வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காங்க 15,000 ரூபாய். அதுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? பால் பாக்கெட் மேக்சிமம் இருக்கும். பால் பாக்கெட் தான் மேக்சிமம் இருக்கும். உங்க பால் பாக்கெட் வைக்கிறதுக்கு 15,000 ரூபாய்க்கு டிவி, அது மேல கரண்ட் சார்ஜ் ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய். பால் பாக்கெட் வைக்கிறதுக்கு தேவையா? தேவையான வாங்க. தேவையை உங்களால முடியும், கட்ட முடியும். உங்களுக்கு தேவை என்றால் எந்த ஒரு பொருளையும் வாங்கலாம். வாங்கிறதுக்கு முன்ன அது நமக்கு தேவைதானா, கண்டிப்பா இது இல்லாம வாழ முடியாதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு பிறகு அதை வாங்குவதிலும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. எல்லா பொருளும் யூஸ் அண்ட் த்ரோ தான் இப்ப வருது. எல்லா பொருளுமே யூஸ் அண்ட் த்ரோ. கார் கூட இனி 15 வருஷம் லைஃப்னா அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. யூஸ் அண்ட் த்ரோ தான். அதுக்கு பிறகு காரை தூக்கி தான் வீசி தான் எரியணும். அப்போ நம்ம வாங்குற பொருள் அது திரும்ப நம்ம ரிப்பேர் பண்ண முடியாத நிலைமைக்கு தான் இப்ப இருக்கு. எல்லாமே புதுசா மாத்திட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த பொருள் தேவைதானா, அது இவ்வளவு வாங்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கணக்கு பார்த்து செய்யுங்க. இல்லாவிட்டா அவங்க நிம்மதி போயிடும். தயவு செய்து சொல்றேன்.